ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கயல் ஆனந்தி, ஆர்கே சுரேஷ் போன்ற அறிந்த முகங்களும் மற்றும் சில பாப்புலர் இல்லாத நடிகர்களுமாக சேர்ந்து நடித்து வெளிவந்திருக்கும் படம் ஒயிட் ரோஸ். என் ரஞ்சனி தயாரித்துள்ள இப்படத்தை எழுதி இயக்கியிருப்பவர் ராஜசேகர். இளையராஜா ஒளிப்பதிவும் சுதர்ஷன் இசையமைத்தும் இருக்கிறார்கள். கயல் ஆனந்தி கதையின் நாயகியாகவும் ஆர்கே சுரேஷ் வில்லன் கேரக்டரிலும் நடித்திருக்கிறார்கள். இவர்கள் தவிர ஏசிபி வெற்றிமாறன் கேரக்டரில் ரூசோ ஸ்ரீதரன் மற்றும் பேபி நட்சத்திரா மற்றும் பல முக்கிய கேரக்டர்கள் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். சைக்கோ கொலைகாரன் ஆர்கே சுரேஷ் மற்றும் கணவர் குழந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்து கணவனை இழந்து வாழ்க்கை போராட்டம் நடத்தும் கேரக்டரில் கயல் ஆனந்தி அருமையாக நடித்திருக்கிறார். ஒரு சூழ்நிலையில் அவர் கால்களாக முடிவெடுத்திருப்பதை தவிர்த்து வேறு ஏதாவது ரூபத்தில் ஆர்கே சுரேஷை சந்திக்கும்படி வைத்திருக்கலாம். சென்னையில் அடுத்தடுத்து இளம் பெண்களை கொலை செய்து வருகிறார் ஆர்கே சுரேஷ். கணவர் குழந்தையுடன் காரில் செல்லும்போது அங்கு நடக்கும் போலீஸ் என்கவுண்டரில் கயல் ஆனந்தியின் கணவர் தவறுதலாக சுடப்பட்டு இறந்து விடுகிறார். அதன் பிறகுதான் கஷ்டத்தை பொறுக்க முடியாமல் குழந்தையை காப்பாற்ற வேறு வழி தெரியாமல் கால்களாக ஆகி ஆர்கே சுரேஷை கயல் ஆனந்தி சந்திக்க நேரிடுகிறது. வாங்கிய கடனுக்காக கயல் ஆனந்தியின் குழந்தையை கடத்தி வைக்கும் இன்னொரு வில்லன் ராஜசிம்மன். ஆர்கே சுரேஷை தேடும் இன்ஸ்பெக்டர் ரூசோ ஸ்ரீதரன் சந்திக்கும் பிரச்சனைகள். வில்லனிடமிருந்து குழந்தை மீட்கப்பட்டதா, ஆர்கே சுரேஷின் துரத்தலில் இருந்து கயல் ஆனந்தி தப்பித்தாரா என்பதை இரண்டாம் பாதி விறுவிறுப்புடன் சொல்லியிருக்கிறார் டைரக்டர். வில்லன் ஆர்கே சுரேஷ் கேரக்டர் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது அதற்கு வேறு ஒரு அவரது முகசாயல் கொண்ட வேறு ஒரு இளம் நடிகரை நடிக்க வைத்திருக்கிறார்கள். இறந்து போன இளம் வயது பிணத்துடன் உடலுறவு வைத்துக் கொள்வதெல்லாம் எங்கோ ஒன்று நடந்திருந்தாலும் அந்த அசிங்கத்தை மீண்டும் மீண்டும் காட்சிப்படுத்தி தீய எண்ணம் கொண்டோர் மனதில் விஷவிதையை தூவ வேண்டாம் என படைப்பாளிகளை கேட்டுக்கொள்கிறேன். கயல் ஆனந்தி கல்யாணமாகி குழந்தை பெற்ற பிறகும் மெருகு குலையாத பளபளப்போடு இருக்கிறார். அவருக்கே உரிய சாந்தத்தோடும் மிரட்சியோடும் பரிதாபத்தை அள்ளும் விதத்தில் நடித்திருக்கிறார். வில்லன் ஆர்கே சுரேஷ் வசனம் பேசாமலேயே கொடூரத்தனத்தை முகத்திலேயே காட்டிவிடுகிறார். மிரட்டலான நடிப்பு. நடு இரவில் மாற்றோரி அருகே டாக்டருக்கு படிக்கும் பெண் வரும்போது யதார்த்தமாக அந்த கொடூரத்தை பார்த்தார் என்பதெல்லாம் திணிக்கப்பட்ட காட்சி. அந்த இரவில் டாக்டர் கோட்டுடனும் கழுத்தில் ஐடி கார்டை தொங்கவிட்டு கொண்டுமா அந்த பெண் நடமாடுவார்? அது நேச்சுரலாக இல்லை. ஏசிபியாக நடித்திருக்கும் ரூசோ ஸ்ரீதரன் கேரக்டரில் முதலில் நடிக்க ஆர்கே சுரேஷைத்தான் கேட்டிருக்கிறார்கள். அவர்தான் வில்லன் வேடத்தை விரும்பி கேட்டு வாங்கி நடித்தாராம். சிறப்பாக செய்திருக்கிறார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.